பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முசிறியில் தேசிய மக்கள் மன்றத்தில் 241 வழக்குகளுக்கு தீர்வு. திருச்சி மாவட்டம் முசிறி சார்பு நீதிமன்றத்தில் சார்பு நீதிபதி வி ஜெயக்குமார், மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி அழகு பத்மா, குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி சுரேஷ்குமார், முதன்மை மாவட்ட உரிமையில் நீதிபதி சவித்ரா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற தேசிய மக்கள் மன்றத்தில் வழக்கறிஞர் சங்க தலைவர் மருதியா, செயலாளர் பி சுகுமார், பொருளாளர் மருதுபாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு வழக்கறிஞர் சப்தரிஷி, வழக்கறிஞர்கள் சுரேஷ்குமார், கதிரேசன், துரைசெல்வம், ராஜசேகரன், விமல்ராஜ், செந்தில்குமார், கணபதி உள்ளிட்ட வழக்கறிஞர் பலர் கலந்து கொண்ட சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்குகளில் மோட்டார் வாகன இழப்பீடு வழக்கில் 35 வழக்குகளுக்கு 2,42,37,037 ரூபாயும், அசல் வழக்கில் 6 வழக்குகளுக்கு 39,58,333 இதனைத் தொடர்ந்து மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் அசல் வழக்குகள் 3 வழக்குகள் முடிக்கப்பட்டு 2,51,480 ரூபாய் பேசி தீர்வு காணப்பட்டது. குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அபராத வழக்கில் 179 வழக்குகளுக்கு அபராத தொகையாக ரூபாய் 9,92,200 வசூல் செய்யப்பட்டது. முசிறி வட்ட சட்ட பணிகள் குழு மூலம் நடைபெற்ற வங்கி வார கடன்களில் 18க்கு தீர்வு காணப்பட்டு 11,29,700 வசூல் செய்யப்பட்டது. ஆகஸ்ட் முசிறி தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 241 வழக்குகளுக்கு 3,05,68,713 தீர்வு காணப்பட்டது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் நடைபெற்ற மோட்டார் வாகன விபத்துகளில் திருச்சி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி வழக்குகளை விரைவாக முடித்துக் கொடுத்ததற்காக இன்சூரன்ஸ் மேலாளர் மீரா, உதவி மேலாளர் கார்த்திகேயன் ஆகியோர்களுக்கு சார்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயக்குமார் சிறப்பு விருது மற்றும் சான்று வழங்கினார். இன்சூரன்ஸ் நிறுவன வழக்கறிஞர் மணிவேல், மனசாரர் வழக்கறிஞர் நிக்கில் அரவிந்துடன் இருந்தனர். தேசிய மக்கள் நீதி மன்றத்திற்கான ஏற்பாடுகளை வட்ட சட்ட பணி குழு தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். அப்பா பேரு, ஊரு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பேசிருக்குன்னு தெரியுமா? டீட்டெயில் என்கிட்ட சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு? 4